நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். தினம் ஒரு திருப்பாவை பாசுரம் என்ற வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் 20. திருப்பாவை தனியன்கள். நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டிஷுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்த மத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகிலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடே நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 20. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பண்ண மென்மூளை செவ்வாய் சிறு மருங்குள் செப்பண்ண மென்மூளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய். உக்கமும் தட்டொலியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவை 20வது பாசுரத்திற்கான விளக்கம். இந்த பாசுரத்தில் கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியையும் சேர்த்து எழுப்பி நப்பின்னை பிராட்டியிடம் நீ எங்களையும் அவனையும் நன்றாக சேர்த்து அனுபவிக்கும்படி செய் என்று கேட்கின்றார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். 33 தேவர்களுக்கு இடர் வரும் முன்னமே எழுந்தருளி அவர்களுடைய நடுக்கத்தை போக்கவல்ல பலத்தை உடைய கண்ணன் எம்பெருமானே துயிலெழு. அடியார்களை ரட்சிப்பதில் நேர்மை உள்ளவனே, ரட்சிப்பதற்கு தேவையான பலம் உள்ளவனே, எதிரிகளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்தியை உடையவனே துயிலெழு. பொற்கலசம் போன்ற மிருதுவான திருமுலை தடங்களையும் சிவந்த வாயையும் மெல்லிய இடையையும் உடைய நப்பின்னை பிராட்டியே, பெரிய பிராட்டியை போன்றவளே துயிலெழு. நோன்புக்கு தேவையான திருவால வட்டத்தையும் கண்ணாடியையும் எங்களுக்கு கொடுத்து உனக்கு நாதனான
கண்ணனையும் கொடுத்து இப்போதே நீயே அவனுடன் எங்களை நீராட்ட வேண்டும் என்று வேண்டுவதாக இதற்கு பொருள். அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொல்லுக்கான விளக்கம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள். தேவர்கள் 33 பேர். அவர்கள் 33 தலைவர்களுக்கு உட்பட்டவர்கள். 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், அஸ்வினி தேவர் 20 ஆக 33 என்ற ஒரு கணக்கு. இவர்களுடன் 3 கோடி தேவர்களும் சேர்த்து 33 கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாக சென்று இந்த பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக கடவுளே திருமாலே எழுவாயாக, நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக என்று கூறுவதாக அர்த்தம். இந்த 33 கோடி தேவர்களுக்கு அசுரர்களால் அரக்கர்களால் ஆபத்து நேரும் பொழுது அவர்கள் திருமாலிடம் முறையிடுவர். உடனே திருமாலும் அவர்களுக்கு முன்னே சென்று பகை ஒழித்து தேவர்களின் கலக்கத்தை நீக்குவான் என்பது புராண வரலாறு. அடியார்க்கு முன் சென்று மாலைக்கு மார்பை நீட்டி சண்டைக்கு தொண்டர்களை அனுப்பும் தலைவனல்ல அவன், முனையிலே முகத்து நிற்பவன். அப்படியென்றால் தேவர்கள் அழைக்கும் முன்பே அவர்களுடைய அந்த அச்சத்தை நடுக்கத்தை நீக்கும் பொருட்டு அவர்கள் அழைப்பதற்கு முன்பாகவே சென்று அவர்களுடைய துயரை நீக்குபவன் அந்த ஆற்றல் மிக்கவன் கலியுக கடவுள் திருமால் என்பதாகும். இந்த முன் சென்று என்ற சொல்லானது 2 பொருள்களை தருகிறது. பகவானே என்று சொன்னவுடன் முன்னே வந்து நின்று நாம் கேட்டதை அருள்வான், இதனையே முன்னால் சென்று நின்று என்ற ஒரு பொருளை கொடுக்கின்றது. உதாரணமாக பாஞ்சாலி அபயம் அபயம் உனக்கு அபயம் என்றால் உடனே பகவான் உதவினார். இது ஒரு பொருளை தருகின்றது. இந்த முன் சென்று என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் உண்டு. அழைக்கு முன்பாக சென்று என்ற இன்னொரு பொருள். இதற்கு உதாரணமாக பாகவதர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பதனை முன்கூட்டியே அறிந்து வந்து அருள்வான் இறைவன் என்பது இதற்கு இன்னொரு பொருளாகும். வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை கோல வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப முன் அறிந்து வந்து அருள்வான். அடுத்ததாக செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள். செப்பம் என்றால் நேர்மை, திரள் என்றால் ஆற்றல். நல்லவனாகவும் இருக்க வேண்டும், வல்லவனாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் வந்து மிரட்டுகின்ற பொழுது அவனை எதிர்க்கும் சக்தி இல்லாதவன் பொறுமையாக இருக்கலாம், எனினும் அது பொறுமையாகாது. சக்தி இருந்து பொறுமையாக இருந்தால்தான் அது பொறுமை என்பார்கள். செப்பம் மட்டும் இருந்தால் ஏலாதவன், சக்தி மட்டும் இருந்தால் பொல்லாதவன். இரண்டும் இருக்க வேண்டும் என்பதை செப்பம் உடையாய் திரளுடையாய் என்று அமைத்து இந்த இரண்டில் செப்பம் மிகவும் இன்றியமையாதது என்பதை குறித்திருக்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். இந்த விமலா என்ற சொல்லானது அஞ்ஞானம் இல்லாதவன். பகவானை அமலன், விமலன், நிமலன், நின்மலன் என்றெல்லாம் அழைப்பர். மொத்தத்தில் அழுக்கற்றவன் என்பது பொருள். அமலன் என்றால் பாவங்கள் அற்றவன், விமலன் என்றால் அஞ்ஞானம் இல்லாதவன், நிமலன் என்றால் நெருங்க முடியாதவன் என்ற குற்றமற்றவன், நின்மலன் என்றால் நெருங்கியவரின் குற்றம் காண்பவன் என்ற தோஷமற்றவன் பகவான். முன்சென்று கப்பம் தவிர்ப்பவன், செப்பம் உடையவன், திரள் உடையவன் என்று சொன்னதற்கு இணங்க விமலா என்று மிக பொருத்தமாக விழித்துள்ளாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அடுத்ததாக செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள். செப்பு குடம் போன்றவை நப்பினையின் திருமார்பகங்கள். பழங்காலத்தில் பொன்னையும் பொருளையும் வீட்டில் செப்பு குடங்களில் இட்டு வைப்பார்களாம். அப்படி செல்வங்கள் எல்லாம் தலைமையான இறைவனை இட்டு வைக்கும் செப்பாம் திருமகளின் மார்பகம். புராணங்களில் வரும் திருமால் அவதாரங்களில் வரும் தேவிமார்கள் எல்லாம் திருமகளான லக்ஷ்மியின் அம்சங்களே. திருமகளுக்கு எத்தனை சிறப்புண்டோ அத்தனையும் இவளுக்கும் உண்டாம். எனவே நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையில் செப்பெண்ண மென்முளை என்றால் ஆபரணங்களை இட்டு வைக்கும் குமிழ் என்ற பொருளை செப்பு என்று உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, பகவான் என்ற செல்வத்தை இட்டு வைக்கும் செப்பு என்ற பொருளும் தருகிறது. ஹிருதயத்தில் எப்பொழுதும் இறைவனை நினைக்க வேண்டும். மேலும் முளை என்ற அந்த பக்தி வைராக்கியம், செவ்வாய் என்ற ஒழுக்கத்துடன், சிறுமருங்குள் என்ற சிறியதாய் இருந்து பெரியன தாங்குவதைப் போல அறம் பல செய்தல் என இப்படி பல சொல்லலாம். ஆக பக்தி, ஒழுக்கம்,
அறம் என்ற இந்த மூன்றும் இதனுள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, உக்கமும் தட்டுளியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள், பிராட்டியான அம்மையின் துணை கொண்டு அவளது பரிந்துரை பெற்றுதான் பகவானை அடைய வேண்டும். மேலும் இங்கு நப்பின்னை இவர்களை சேர்ந்த ஆயர்குல பெண். விடியற்காலையில் கண்விழிக்கும் கண்ணனுக்கு மங்கள பொருளை காட்டி விரைவாக பாவை நோன்புக்கு எங்களுடன் அனுப்பு என்று வேண்டுகிறார்கள் கோபியர்கள். ஏனென்றால் நப்பினையும் இவர்கள் குலத்தை சார்ந்தவர், ஆயர்குல பெண்ணாவாள். எனவே இந்த சிறுமியர்கள் நப்பின்னை பிராட்டியிடம், திருமகள் போன்றவளே, நீங்கள் எழுந்து வந்து எங்கள் நோன்பிற்கு வேண்டிய விசிறியையும் கண்ணாடியையும் தந்து உன் மணவாளனாகிய கண்ணனை இப்போதே எம்முடன் சேர்ந்து நீராட செய்வாயாக என்று வேண்டுகிறார்கள். எதற்காக இந்த விசிறியும் கண்ணாடியும் என்றால், எழுந்ததும் பார்க்க தகுந்த பொருட்களான இந்த விசிறியும் கண்ணாடியும் தந்து உன் கண்ணனை எங்களுடன் நீராட அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இதுவே இந்த பாசுரத்திற்கான விளக்கமாகும். மலரோடு சேர்ந்த நாரும் மணக்கும், அதை போல பெரியோரை துணை கொண்டு நாமும் உயரலாம். எனவே தாங்கள் சேர நினைக்கும் பகவான் தேவாதி தேவன் என்பதையும் சேர்ப்பிக்கும் ஆச்சாரியர் திருவுடையவர் என்றும் இதனுள் கூறியிருப்பது நயமுடையதாக இருக்கின்றது. சேரிடம் அறிந்து சேர் என்ற பழமொழிக்கேற்ப. இதுவே இந்த பாசுரத்திற்கான மிக நீண்ட விளக்கமாகும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.